ॐ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं नमः श्रेयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्याद्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो भगवते रामकृष्णाय 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 ॐ नमो भगवते रामकृष्णाय। जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुते स्मृते पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூர்ணமான திருவருளால் ஆதிசங்கரின் சாதன பஞ்சகம் என்ற ஒரு மிகச்சிறிய நூலை நாம் தொடர்ந்து படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். நாம் இப்போ இருக்கிறது 3வது ஸ்லோகம். வேதோ நித்யமதீயதாம் तदुदितं कर्म स्वनुष्ठीयता तेने स
सस्य विधीयतामपचितिः काम्ये मतिस्त्यज्यता पापोगपरितूयता भवसुखे दोषोऽनुसन्धीयता आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् संगसत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयता शान्त्यादिपरिचीयतां दृढतरम् कर्मासु संत्यज्यता सद्विद्वानुपसृप्यता प्रतिदिनं तत्पादुका सेव्यता ब्रह्मैकाक्षरमर्त्यतां श्रुतिशिरः वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यताम् श्रुतिशिरपक्षः समाश्रीयताम् दुस्तर्गात्सु विरम्यतां श्रुतिमतः तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः गर्वपरित्यज्यताम् देहेऽहं मतिरुज्यतां बुधजनैः वादपरित्यज्यताम् வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் இது ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கணும். வேதோ நித்தியமதீயதா அப்படி அந்த கரண்ட் இடைவிடாமல் இந்த சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த டெக்ஸ்ட் நம்ம முடிக்கும்போது எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். 5 பேராகிராஃப் தான் இருக்குது, ஐநாங்க 20 வரி. நம்ம டெக்ஸ்ட் முடிக்கும்போது என்ன பண்ணணும், பேப்பர்லாம் எடுத்து வச்சுருவோம். பேப்பர் இல்லாமல் சேண்ட் பண்ணணும். ஒரு உறுதி எடுத்துக்கலாமா? எல்லாம் சாதிக்கணும்னு நினச்சோம்னா எதையும் சாதிக்க முடியும். செய்யலாமா வேண்டாமா? ரைட். பாருங்க, பின்னாடி இருக்கிறவங்க ரொம்ப இளைஞர்கள்லாம் கை தூக்கிட்டாங்க. வேதோ நித்தியம் அதீயதா, வேதங்களை தினந்தோறும் ஓத வேண்டும். அதில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக செய்ய வேண்டும். அந்த கர்மங்களையும் கடவுளுக்கு செய்யும் பூஜையாக செய்ய வேண்டும். பலனை விரும்பி செய்கின்ற காரியங்களில் உள்ள புத்தியை விட வேண்டும். மன தூய்மைக்காகவும் விருப்பு வெறுப்பு இல்லாமலும் எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். இந்த உலகில் உள்ள இன்பங்களில் உள்ள குறைபாடுகளை இடைவிடாமல் எண்ணி பார்க்க வேண்டும். ஆத்மாவை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். விரைவாக உடல் என்ற சிறையிலிருந்து ஆத்மாவை விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். முதல் பேராகிராஃப். ரெண்டாவது பேராகிராஃப். எப்போதும் நல்லோர் இணக்கத்தில் இருக்க வேண்டும். பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தியை கடைபிடிக்க வேண்டும். மன அடக்கம் முதலான சாதனைகளை பழக வேண்டும்.
உறுதியாக எல்லா கர்மங்களிலிருந்தும் விரைவாக விடுபட வேண்டும். நல்ல சிறந்த ஞானியாக உள்ள தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும். நாள்தோறும் அவரை வணங்க வேண்டும். அவரிடமிருந்து ஓம்கார மந்திரம் அல்லது பரம்பொருள் தத்துவத்தை உபதேசமாக பெற வேண்டும். வேதாந்த வாக்கியங்களை அவரிடமிருந்து நன்றாக கேட்க வேண்டும். இது 2வது பேராகிராஃப். 3வது பேராகிராஃபில் வாக்கியார்த்தச்ச விசாரியதாம், அந்த குருநாதர் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த வாக்கிய அர்த்தத்தை நன்றாக ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்தது வேதத்தின் கருத்தை நன்றாக சார்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது துஸ்தர்க்காத்து சுவிரம்யதா. துஸ்தர்க்காத்து சுவிரம்யதா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கெட்ட தர்க்கத்திலிருந்து நீங்க வேண்டும். துஸ்தர்க்காத்து கெட்ட தர்க்கத்திலிருந்து, துஸ்தர்க்காத்து சுவிரம்யதா கெட்ட தர்க்கத்திலிருந்து நீங்க வேண்டும். யார் நீங்க வேண்டும்? ஆன்மீக சாதகர்கள். நீங்கள் ஆன்மீக சாதகரா? கெட்ட தர்க்கத்திலிருந்து விலகி இருங்க அப்படின்னு யார் சொல்கிறாரு? ஆச்சாரியர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். இவ்வளோ உபதேசங்களை சொன்னவர் இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறார். நம்ம படிச்சுட்டோம், ஒரு சாஸ்திரம் படிச்சுட்டோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்? யாரையாவது கூப்பிட்டு உட்கார வச்சு நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அந்த ஈகோ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? கெட்ட தர்க்கத்திலேருந்து விடுபட்டு இரு. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம், அடிக்கடி கேள்விப்படுறோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள். அந்த நூலை எழுதியவர் மகேந்திரநாத் குப்தா என்று சொல்லக்கூடிய அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்கிட்ட போனது ரொம்ப, நம்ம அதோட வாழ்க்கையை படித்து பாருங்கள், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில், உயிரையே விட்டுடலான்னு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவர் அவ்வளோ கஷ்டம் வீட்டில். அந்த ஒரு சூழ்நிலை யாரோ ஒரு நண்பர் இவர் அறிமுகப்படுத்துகிறாரு, நீங்கள் ராமகிருஷ்ணரை போய் பாருங்கன்னு. அப்படி வர்றார் அவர் ராமகிருஷ்ணருடைய. இவரும் மகேந்திரநாத் குப்தா நல்லா படித்தவர், அந்த காலத்திலேயே ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்தவர், நிறைய படிச்சிருக்காரு, சாஸ்திரம் படித்தவர். ஸ்ரீராமகிருஷ்ணர் எந்த ஸ்கூலில் போய் படித்தார்? எந்த காலேஜில் படித்தார்? யாரெல்லாம் காமார்ப்பு குரு போனீங்களோ அவர் படித்த கல்லூரி இன்னமும் அப்படியே வச்சுருக்குறாங்க, அவசியம் போய் பாருங்கள். டின் ஷீட்டு கொட்டகை அவர் படித்த ஸ்கூல், அதை அப்படியே வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே வச்சுருக்குறாங்க, அதை போய் பாருங்கள். அப்படி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரிடம் வந்தவங்க எல்லாம் பெரிய 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 படித்தவங்க, நீதிபதிகள்லாம் வந்துடுறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் தான் இந்த மகேந்திரநாத் குப்தா. அவருக்குள்ள சாஸ்திரம் படித்தா உயர்ந்தவர் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. சாஸ்திரம் படிச்சிருந்தா உயர்ந்தவர் அப்படிங்கிறது. ஏன்னா முதல் முறையாக சந்திக்கும் போதே தட்சிணேஸ்வரத்துக்கு போகிறாரு. ஸ்ரீராமக்கு மாலை நேரம் அங்கே அறையில் தூப்பம் போட்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு வேலைக்காரி, இப்போ அந்த பெண்மணி வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க பேர் பிருந்தான்னு பேர். போய் கேட்குறாரு, உள்ளே ராமகிருஷ்ணர் இருக்காரா? இருக்கார், உள்ளே இருக்கார். அவர் போய் பார்க்கலாமா? அவசியம் போய் பார்க்கலாம். அப்புறம் அடுத்த கேள்வி கேட்குறார், அவர் நிறைய படிச்சிருக்காரா? யார் கேட்டது? மகேந்திரநாத் குப்தா கேட்குறாரு, அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த வேலைக்காரி என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் எந்த ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போனதில்லை, அவர் வாயிலிருந்து வர்றதெல்லாம் வேதம்தான். எடுத்து பாருங்கள், அமுதமொழிகளில் இருக்குது. அவர் எந்த ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போனதில்லை, அவர் வாயிலேருந்து என்ன வருதோ அதுதான் வேதம் அப்படின்னா. அப்படி முதல் முறையாக என்ட்ரி ஆகும் பொழுதே அவருக்கு அங்கே ஒரு அகங்காரத்துக்கு அவருக்கு பெரிய அடி விழுகுது. பிற்காலத்தில் கொஞ்ச நாள் கழித்து ஸ்ரீராமகிருஷ்ணரோட நெருங்கி பழகிறார். அப்போ ஒரு நாள் சொல்கிறாரு ராமகிருஷ்ணர் மகேந்திரநாத் குப்தா கூப்பிட்டு கையை நீட்டி, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எதுக்கு கேட்குறாரு? இனிமேல் தர்க்கம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நம்ம தான் படிச்சுட்ருக்குறோம்.
தர்க்கம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்குறாரு. இதெல்லாம் அமுதமொழிகள் இருக்குது. துஸ்தர்க்காத்து சுவிரம்யதாம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். நல்ல தர்க்கம் பண்ணணும்னு சொல்கிறார் ஆச்சாரியர், சொல்ல போகிறார். நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். தர்க்கம் செய்வதனால ஆன்மீக சாதகர்களுக்கு என்ன விளைவு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரி, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படிங்கிறது தான் தத்துவமசி அப்படின்னு குருநாதர் என்ன பண்ணுறாரு, உபதேசம் பண்ணுறார். தத்துவமசி அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இப்போ முதல் முறையாக கேட்ட அந்த சிஷ்யனுக்கு ஒன்றும் புரியலை, தத்துவமசின்னா என்ன அப்படிங்கிறது புரியலை. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, குருநாதர்கிட்ட போய் அதை பற்றின தீவிரமான ஆராய்ச்சியில் போகணும், ஆழ்ந்த அறிவில் உள்ளே போகணும். அந்த ஆழ்ந்து போகும்போது தான் அதனுடைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த தத்துவமசி அப்படிங்கிற உயர்ந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சில யுக்திகளை பயன்படுத்தி தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் சொல்லுது. அந்த யுக்திகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஆனால் அதே வேளையில் என்ன செய்யக்கூடாது, துஸ்தர்க்கம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எச்சரிக்குது. தர்க்கம் பண்ணுறதுல துஸ்தர்க்கம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதாவது துஸ்தர்க்கம் என்றால் என்ன, சாஸ்திரத்திற்கு சம்மதம் இல்லாத தர்க்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வேதம் உபனிஷத்துக்கு பொருந்தாத சம்மதம் இல்லாத தர்க்கத்தை நாம் ஆன்மீக சாதகர்கள் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அத்வைத சித்தாந்தத்துக்கு எதெல்லாம் அனுகூலமாக இருக்குமோ, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு எதெல்லாம் உயர்வை தருமோ, புரிதலுக்கு நல்ல எளிதாக இருக்குமோ, அது போன்ற தர்க்கத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுது. ஒரு இடத்துல ஒரு குருநாதர் என்ன பண்ணுறார், இந்த தத்துவமசிக்கு தர்க்கமாக ஒரு உதாரணத்தோடு சொல்லி கொடுக்கலான்னு ஒரு உதாரணம் சொல்லி கொடுக்குறார். சீடர்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. அவர் என்ன சொன்னார், இப்போ நீங்கள் ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறீங்க. நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சது அதுதானே. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்செல்லாம் இந்த உதாரணமாக சொல்ல முடியாது. இப்போவே பாதி சினிமா தேட்டர்லாம் காணாமல் போயிடுச்சு, அந்த மாதிரி காணாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் புரியும். ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம். அங்கே சினிமா தேட்டரில் சினிமா போடுறதுக்கு முன்னாடி எல்லோரும் பேசிக்கிட்டே இருப்போம். சினிமா போட்டவுடனே மனசெல்லாம் அங்கே போயிடும். அந்த சினிமாவில் பல்வேறு விதமான காட்சிகள் இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா பயங்கரமான மிருகம் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா சோன்னு மழை பெய்யுமா பெய்யாதா, வெள்ளம் அடிச்சுட்டு போகும், ஆறில் வெள்ளம் போகும். என்னது, தேட்டருக்குள்ளே உட்காந்துருக்குறோம், சினிமா பார்க்குறோம், நம்ம பக்கத்துலலாம் பார்ப்போம், தொட்டு பார்ப்போம், இங்கெல்லாம் வெள்ளம் வந்துருச்சா. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு காட்சி இருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு துக்கமான காட்சி வரும். இதுதானே நடக்குது அந்த சினிமாவில். ஒரு சந்தோஷமான காட்சி, துக்கமான காட்சி, ஒரு பயங்கரமான காட்சி, ஒரு மழை வர்ற மாதிரி, ஒரு தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் இருக்கும். இதெல்லாம் சொல்லிவிட்டு ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு, அந்த திரை தான் ஆதாரம். அந்த திரையில் வரக்குதில் இந்த காட்சிகள்லாம் இருக்குல்ல, அது நிலையானது இல்லை, அந்த திரை தான் நிலையானது அப்படின்னு சொன்னார். அதுவும் இந்த வேதாந்தத்தை புரிய வைக்கிறதுக்காக. உடனே ஒருத்தர் எந்திரிச்சார், அது எப்படி, பின்னாடி தான் ப்ரொஜெக்டர் இருக்குது, ப்ரொஜெக்டர் மூலமாக தானே வெளிச்சம் வருது, அப்புறம் தானே சினிமா தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் துஸ்தர்க்கம். இப்போ புரிஞ்சு போச்சா எது துஸ்தர்க்கம்னு? அதுக்கு பேர் தான் துஸ்தர்க்கம். இது இன்னும் கூட தமிழில் சொல்லுவாங்க குதர்க்கம். குதர்க்கமாக பேசாத அப்படிம்பாங்க. சாஸ்திரத்துக்கு விரோதமானது துஸ்தர்க்கம். அங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு திரை இருக்கிறது, அது தெரியக்கூடிய காட்சிகள். அது மாதிரி பரமாத்மன் இறைவன் என்பவர் இருக்கிறார். அவருடைய மாயாசக்தியால் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்குது. நீ மாயாசக்தியை பிடிச்சிக்காத, மாயாசக்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பகவானை பிடிச்சிக்கோ. இவ்வளோதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அங்கே ஆதாரமாக இருக்கிறது திரை, அதில் பல்வேறு காட்சிகள் வந்து போகும், இன்றைக்கி வரும் போகும். ஆனால்
காட்சிகளே இல்லாட்டாலும் அந்த இடத்துல எதுன்னு இருக்குது? பர்மனெண்ட்டாக அந்த திரை என்பது இருக்கிறது. அந்த திரை இருக்கிறதுனால தான் இந்த காட்சிகளை நம்ம அங்கே அரங்கேற்ற முடிகிறது. அது மாதிரி பகவான் இருக்கிறதுனால தான் உலகம் இயங்குது. இவ்வளவுதான். இந்த கருத்தை புரிஞ்சுக்கணும். அதான் துஸ்தர்காத்து சுவிரம்யதா. குதர்க்கம் என்பது கூடாது. அதாவது எந்த கருத்தை அம்சத்தை நம்ம எடுத்துக்கிட்டதுனால வேதாந்த கருத்துக்களை புரிஞ்சிக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்ட கூடாது. யுக்திகளின் மூலமாக சாஸ்திர கருத்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த யுக்திகள்லாம் இருக்கிறது. அதை நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயங்கள். அதாவது சாஸ்திர கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரம் முறையாக படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, பிரமாணம். அதில் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ஒன்று தர்க்கம். தர்க்கம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது விதண்டம். இன்னொன்று வாதம். நாலாவது ஜல்பம். இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயங்கள். வாதம் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்குவோம். வாதம்னா என்ன சாமி, இது கூடவா எங்களுக்கு தெரியாது? வீட்டில் நாங்கள் எப்போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் செய்துக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு. வாதம் அப்படின்னா ஒருத்தர் சொல்ல அந்த கருத்தை. வாதம் என்பது என்ன அப்படின்னா ஒருவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, எதிர்கருத்தை சொல்கிறது. ஒரு கருத்தால் மற்றவரை வெல்வது. ஒரு கருத்தால், ஒரு சாஸ்திர கருத்தால் மற்றவரை வெல்வது. இது வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விதண்டம். விதண்டம் அப்படின்னா பிறர் சொல்லக்கூடிய ஒரு நியாயத்தை ஏற்றுக்காமல் பிடிவாதமாக நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது? விதண்டம். நாம் பிடிச்ச முயலுக்கு காலே இல்லை. அதெல்லாம் அந்த காலத்தில் 3 கால் சொன்னதெல்லாம். இப்போ என்ன சொல்கிறது? நாம் பிடிச்ச முயலுக்கு காலே இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? விதண்டம். ஜல்பம் அப்படின்னா வெறும் பிதற்றல். அங்கே ஒன்றும் விஷயம் இருக்காது. 1 மணி நேரம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஒரு விஷயம் இருந்திருக்காது. தன்னை பற்றியே பேசுகிறது, தன்னை பற்றியே ஏதாவது பேசுகிறது, இதெல்லாம் ஜல்பம்னு பேர். அப்புறம் தர்க்கம். தான் பேச எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை எதிரால் நிற்கக்கூடிய அவர் கேட்குற மாதிரி சாஸ்திர மேற்கோள் காட்டி குருவினுடைய வாக்கியத்தை சொல்லி தன்னுடைய சுய அனுபவத்தை சேர்த்து சொல்லி புரிய வைக்கிறதுன்னு பேர். இதுக்கு பேர் தர்க்கம். ஸோ வாதம், விதண்டம், ஜல்பம், தர்க்கம். இதில் தர்க்கம் ஓகே. தர்க்கத்துலேயும் நல்ல தர்க்கம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே சாஸ்திரம் சொல்லுது. தர்க்கத்துலேயும் நல்ல தர்க்கம் பண்ணணும், துஸ்தர்க்கம் பண்ணக்கூடாது. வாதம் அப்படின்னா என்ன பண்ணுறது? நாமும் பேசி எதிராளியும் பேச வச்சு என்ன பண்ணணும்? 2 பேரும் பேச வச்சு கலந்து ஆலோசித்து சீர்தூக்கி உண்மையை பார்க்கறது அப்படின்னு. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு பேர். அது ஆரோக்கியமானது. ஆனால் நான் பேசுகிறது மட்டும் நீங்கள் கேளுங்க, நீங்கள் பேசுகிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? விதண்டம், துஸ்தர்க்கம். இதெல்லாம் இருக்குது. இதிலேருந்து யார் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஆன்மீக சாதகர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆச்சாரியா நமக்கு 40 விதமான நமக்கு ஒரு வழிகாட்டிகளை சொல்லிக்கிட்டு வர்றாரு, உபதேசங்களை சொல்லிக்கிட்டு வர்றாரு. அதில் ஆன்மீக சாதகன் எதை தவிர்க்கணும், செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. வேதோ நித்தியம் அதீயதாம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். செய்யக்கூடாதது என்னென்னு சில விஷயங்கள் வச்சுருக்கார். அதில் ஒன்று என்னது? துஸ்தர்க்கத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. துஸ்தர்க்கம் செஞ்சால் என்ன சுவாமி? அடுத்த கேள்வி வருமா இல்லை? நம்ம தான் ஒரு குழந்தைகிட்ட அங்கே போகாத அப்படி சொன்னால் அங்கே தான் போவேன் அப்படின்னு போவோம். நம்ம மனசு என்ன பண்ணும்? அப்படி தான் செய்வோம். துஸ்தர்க்கம் பண்ணுனா என்ன அப்படின்னா, துஸ்தர்க்கம் பண்ணோம்னா நம்முடைய உயர்ந்த நம்பிக்கைகளை இழந்து விடுவோம். துஸ்தர்க்கம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா
நம்மளோட ஒரு லட்சியம் வச்சுருப்போம், ஒரு கோல் வச்சுருப்போம் வாழ்க்கைக்கு. அந்த உயர்ந்த நம்பிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துருவோம். அப்புறம் வேதங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த மதிப்பும் குறைஞ்சி போயிடும். நம்முடைய மகான்கள், முனிவர்கள், நம்முடைய தலைமுறையாக நமக்கு இந்த சாஸ்திரங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இல்லையா, அவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த அன்பும் நமக்கு குறைஞ்சி போயிடும். எதனால்? துஸ்தர்க்கம் செய்வதால். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இந்த உலகம் இயங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது பகவான், அந்த இறைவன் மீது உள்ள பக்தியும் குறைஞ்சி போகும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது, மனுஷனுடைய மொத்த ஆளுமையையும் குறைக்கும், பர்சனாலிட்டியும் குறைஞ்சி போகும். அதனால என்ன செய்யக்கூடாது? துஸ்தர்க்கம் பண்ணக்கூடாது. இப்போ தர்க்கம் அப்படின்னா அது ஒரு கடல். தர்க்க சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். அந்த கடலில் தர்க்க சாஸ்திரம் எப்படி வந்துச்சு? ஒரு ஃபேமஸாக ஒரு தர்க்க சாஸ்திரம் இருக்குது. அது தத்துவ சிந்தாமணின்னு பேர். தர்க்க சாஸ்திரம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு தர்க்க சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை எழுதினவர் ஒருத்தர். அவர் எப்படி இந்த தத்துவ சாஸ்திரத்தை எழுதினார் அப்படிங்கிறத ஒரு உதாரணம் பார்ப்போம். இது நடந்தது 12ஆம் நூற்றாண்டு. இப்போ எத்தனாவது நூற்றாண்டு? 21 நடந்தது 12ஆம் நூற்றாண்டு. வங்காளத்தில் நவத்வீப்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே என்ன இப்போ விசேஷம்? நவத்வீப் அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடம். அங்கே தான் நிறைய இது மாதிரி தர்க்க சாஸ்திரம் படித்த பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் அன்னைக்கு இருந்தாங்க, இன்றும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் பேர் கங்கேஷர்னு பேர். அவர் திருமணமாகி குழந்தை குட்டியோடு இருக்கார். ஆனால் அவருக்கு பெரிய மதிப்பு மரியாதை கிடையாது. வீட்டில் எல்லாரும் கங்கேஷர் அப்படின்னா அவர் ரெஸ்பெக்டோடு சொல்கிறது. அவர் என்ன கூப்பிட்டாங்க, ஏ கங்கா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன, இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லை, மரியாதை இல்லை. அது மட்டும் பரவாயில்ல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வங்காளத்தில் சாப்பிடுவாங்க. அங்கே வங்காளத்தில் மீன் சாப்பிட்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு வெஜிடேரியன் மாதிரி சாப்பிடுவாங்க. அவங்க எல்லோரும் மீன் சாப்பிடுவாங்க. இவருக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த முள்ளாக எடுத்து வச்சுருவாங்களாம். இதை பார்க்குறாரு, நமக்கு இப்படி ஒரு நிலையா, இதிலேருந்து நான் மாறணும். என்ன செய்கிறாரு, அங்கேருந்து புறப்பட்டு காசிக்கு போகிறார். காசியில் போய் ஒரு பண்டிதர்கிட்ட போய் தன்னை சீடனாக ஏற்றுக்க சொல்கிறார். அவர்கிட்ட இருந்து முறையாக சாஸ்திரம் படிக்கிறார். வீட்டை விட்டு புறப்பட்டு போனார். வீட்டில் இருந்தவங்களும் அது போயிடுச்சா பரவாயில்ல, அது அவ்வளோதான் அவங்க மரியாதை. போயிட்டு அந்த சாஸ்திரம் முறையாக படிச்சிட்ருக்கார். 12-13 வருஷம் தொடர்ந்து முறைப்படி சாஸ்திரம் படிக்கிறார். இந்த எல்லா சாஸ்திரம் படித்து முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு வர்றார். அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்தியா வா அப்படின்ட்டான். அவ்வளோதான். போன போதும் கவலைப்படலை, வந்த போதும் கவலைப்படலை. இவங்க என்ன நினச்சாங்க, 10 வருஷமாக காணாமல் போயிட்டார், திடீர்னு வந்திருக்கிறாரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் சாப்பிடும்போது என்ன பண்ணாங்க, அவங்க அந்த மீனெல்லாம் மற்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு முள்ளை மட்டும் எடுத்து வச்சாங்க. இப்போ தான் முதல்ல முன்னாடியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார், அமைதியாக இருந்தார். இப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா, அவர் என்ன சொல்கிறாரு, நாகம் கங்கா கிந்து கங்கேஷ மிஸ்ரஹா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க வீட்டில் இருந்தவங்களுக்கு என்னது, இவ்வளோ நாளாக சாஸ்திரம் பற்றி ஒன்றுமே தெரியாது, திடீர்னு சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறாரு, நாகம் கங்கா கிந்து கங்கேஷ மிஸ்ரஹா அப்படின்னார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அந்த பழைய கங்கா கிடையாது. நீங்கள்லாம் என்னை ஏளனம் பண்ணீங்கள்ல, என்னை ஏளனம் பரிகாசம் பண்ணீங்கள்ல, அந்த பழைய கங்கா கிடையாது. நான் இப்போ ஒரு பண்டிதன், சாஸ்திரம் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு என்ன பண்ணார், அவர் புதிதாக தர்க்க சாஸ்திரத்தை எழுதுகிறார். பாருங்கள், எப்படி இருந்தவர் தர்க்க சாஸ்திரத்தை எழுதுகிறார். அவர் எழுதின சாஸ்திரத்துக்கு பேர் தான் நவ்ய நியாயம்னு பேர். அந்த சாஸ்திரத்துக்கு பேர் நவ்ய என்றால் புதிதாக, புதியது, நவ்ய நியாயம். அந்த நவ்ய நியாயம் அப்படிங்கிறது தான் பின்னாளில் என்ன பண்ணுறாங்க, தத்துவ சிந்தாமணி அப்படிங்கிற பேரோட தர்க்க சாஸ்திரத்துக்கு இன்றைக்கு ஒரு பிரமாணமாக இருக்கக்கூடிய ஒரு நூல்.
அப்படி இந்த தர்க்க சாஸ்திரம் சொல்லி வரும்பொழுது இது ஞாபகம் வந்துச்சு, இது சொல்லணும் அப்படிங்கன்னா. ஸோ தர்க்கம் செய்யணும், எங்கே செய்யணும், எதை செய்யணும், இது ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முக்கியமாக கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆச்சாரியர் சங்கராச்சாரியோட வாழ்க்கையிலையும் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அவர் கேரளாவிலேருந்து குருநாதரை நோக்கி எங்கே போகிறார்? நர்மதா நதிக்கரையில் குருநாதர் இருக்கிறார், இவர் கேரளாவில் இருக்கார். கேரளாவிலேருந்து என்ன பண்ணுறார்? கால்நடையாக நடந்து நர்மதை நதிக்கரையில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்துக்கு போகிறார். போயிட்டு அவர் குருநாதர் குகைக்குள்ளே இருக்கார். இவர் போய் வெளியில் நிற்கிறார். யார் அது அப்படின்னு குருநாதர் கேட்குறார். நம்மளாம் தான் என்ன சொல்லியிருப்போம்? பேர் சொல்லியிருப்போம். நான் தான் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், என் பேர் ராமசாமி, குப்புசாமி, ஏதாவது ஒரு சொல்லியிருப்போம். அவர் என்ன சொன்னார்? வெரி குட். மனோபுத்தியஹங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிரான நேத்ரே நச்ச வ்யோம பூமி நத்தேஜோ நவாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். என்ன சொல்கிறாரு? நான் மனசு கிடையாது, புத்தி கிடையாது, இந்த புலன்கள் 5 புலன்கள் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. அப்போ நீ யாரு தான்? சிதானந்த ரூபம் சிவோகம், நானே அவன், சிதானந்த ரூபம் சிவோகம். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டார் குருநாதர். வாடா கண்ணா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன், இவ்வளோ வருஷமாக உனக்காகத்தான் இந்த குகைக்குள்ள உட்காந்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சீடராக ஏற்றுக்கிறார், எல்லாம் சொல்லி கொடுக்குறார். அப்புறமா என்ன பண்ணுறார்? நீ காசிக்கு போ அப்படின்னு சங்கராச்சாரியரை காசிக்கு அனுப்பி வைக்கிறார். காசியில் இருக்கும்போது நிறைய அவர் பாடல்கள்லாம் எழுதுகிறார், நம்ம பார்த்துருக்குறோம். பஜ கோவிந்தம் இதெல்லாம் எழுதுகிறார். அப்புறம் ஒரு முறை மண்டன மிஸ்ரரோட போய் ஒரு வாதம் பண்ணணுங்கிறதுக்காக யார் போகிறாரு? சங்கரர் போகிறார். இப்போ மண்டன மிஸ்ரர்னு பேர் தெரிஞ்சாச்சு, அவர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது. இப்போ எல்லோரும் சொல்லிட்டாங்க, மாகிஷ்மதின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போ, மண்டன மிஸ்ரர் வீடு இருக்குது அப்படின்ட்டாங்க. இந்த காலத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கூகுள் மேப் போட்டுவிடுவோம். அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது? மாகிஷ்மதி அப்படின்னா இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் மாகிஷ்மதி. அங்கே போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டார். இப்போ அந்த வீட்டை கண்டுபிடிக்கணும். எந்த வீடு? மண்டன மிஸ்ரரோட வீடு அப்படின்னு பார்க்குறதுக்கு கேட்குறாரு. அப்போ அந்த வழியாக தண்ணி எடுக்கிறதுக்காக பெண்கள் சில பேர் போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எந்த வீட்டில் 2 பெண் கிளிகள் தர்க்கம் செய்கிறதோ அந்த வீடு மண்டன மிஸ்ரர் வீடு. என்ன தர்க்கம் பண்ணுறாங்க தெரியுமா? அந்த 2 கிளிகளும் என்ன தர்க்கம் பண்ணுறாங்க? ஸ்வத பிரமாணம், பரத பிரமாணம். இந்த 2 தர்க்கத்தை 2 கிளிகள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குமா. இந்த 2 கிளிகள் தர்க்கம் எந்த வீட்டு முன்னாடி சம்ஸ்கிருதத்தில் பேசிக்கிட்டு இருக்கோ அந்த வீடு தான் மண்டன மிஸ்ரர் வீடு. எப்படி லொக்கேஷன் சொல்லி கொடுக்குறாங்க? இதை நம்ம கேட்கும் பொழுது என்ன தோணுது அப்படின்னா, அந்த காலத்தில் சில பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பெண்களுக்கெல்லாம் படிப்பறிவு கொடுக்கல, அது செய்யலை இது செய்யலை. அப்படியெல்லாம் கிடையாது. பெண்கள் படிச்சிருந்தாங்க, பெண்களும் வேதம் படிச்சிருந்தாங்க. கார்கி மைத்ரே எல்லாம் அந்த காலத்து வேத காலத்து பெண்கள் தான் படிச்சிருந்தாங்க. பெண்கள் மட்டும் படிக்கலை, நம்ம பறவைகளுக்கும் சொல்லி கொடுத்தோம். நம்ம கூட இருந்த பறவைகளும் வேதம் கட்டுறது அப்படிங்கிறதுக்கு இதுதான் பிரமாணம். அந்த காலத்தில் அந்த பறவைகளும் கேட்டு கேட்டு என்ன பண்ணுது? அந்த பிரமாணத்தை இப்போ சொல்லுது. கிளிகள் கூட வேதம் சொல்லக்கூடிய இடம் அந்த இடம். அப்போ அந்த இடத்துக்கு போகிறாரு சங்கராச்சாரியார். அவர் கூட வாதம் பண்ணுறார். அந்த மண்டன மிஸ்ரர் தான் பிற்காலத்தில் சங்கராச்சாரியரோட ஒரு சீடராக வருகிறார். அவர் தான் சுரேஸ்வராச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4 இந்தியாவுடைய 4 பகுதிக்கு 4 மட்டங்களை ஸ்தாபனம் பண்ணுறார். அப்போ தென் பகுதிக்கு கர்நாடகாவில் ஒரு இடத்துல ஒரு மட்டத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். அந்த மட்டத்துக்கு இவரை ஆச்சாரியராக போடுறார். இதெல்லாம் அவர் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம விஷயம் என்னது? தர்க்கம். ஆதிசங்கரர் தர்க்கம் பண்ணுவதற்காக எங்கே போகிறார்? மண்டன மிஸ்ரரை பார்க்க போகிறார். அங்கே
கிளிகளும் வேதம் சொன்னது அப்படிங்கிறத விஷயம். அப்போ வேதம் படிக்கிறதுக்கு தர்க்கம் உதவி செய்யும். ஆனால் எந்த தர்க்கம் செய்யக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். தர்க்கம் என்பது தேவை, ஆனால் துஸ்தர்க்கம் என்பது கூடாது. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். துஸ்தர்க்கம் என்பது செய்யக்கூடாது. வாக்யார்த்தஸ்ச விசார்யதாம் ஸ்ருதிசிரப்பக்ஷ சமாஸ்ரீயதாம் துஸ்தர்காசு விரம்யதாம் ஸ்ருதிமதஹ தர்க்கோனுசந்தீயதாம் தர்க்கத்தை அனுசந்தீயதாம், அதாவது இதை கடைப்பிடிக்கணுங்கிறத சொல்ல வர்றார். அது அடுத்த வாரம் பார்ப்போம். எந்த மாதிரி தர்க்கம் செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். சரி, இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான செலிப்ரேஷன் வந்துச்சு. ராமநவமி பற்றி போன வாரம் பேசணும். இந்த வாரத்தில் ஹனுமன் ஜெயந்தி. ஹனுமன் ஜெயந்தி மட்டும்தான் 2 தடவை வரும். அதாவது எப்படி அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இது மாதிரி தென் மாநிலங்களில் நாம் எப்போ ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடுவோம்? மார்கழி மாதத்தில். ஆனால் இதை தவிர மற்ற மாநிலங்களில் ஹனுமன் ஜெயந்தி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடுவாங்க. அதாவது இந்த மாதம் 1ஆம் தேதி என்ன வந்துச்சு? பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் ஹனுமன் ஜெயந்தியாக இந்த 4-5 தென்பகுதி மாநிலங்கள் தவிர மற்ற பகுதிகளில் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடினாங்க. ஸோ இன்றைக்கி ஹனுமனை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஹனுமன் அப்படின்னோடனே ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. 5லே 1 பெற்றான். எல்லாரும் தெரியும் இல்லையா? 5லே 1 பெற்றான். சொல்லுங்கள் பார்ப்போம். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் 5லே 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான் அப்படின்னு. 5லே 1 பெற்றான் வாயுபுத்திரன். 5ன்னா என்னது? பஞ்சபூத்தம், நிலம், நீர், அந்த பஞ்சபூத்தம். 5லே 1 பெற்றான், வாயுபுத்திரனாக வந்தார். 5லே 1 தாவி, இந்த 5ல் 1 ஆகாயம், ஆகாய மார்க்கமாக போனார். 5லே 1 ஆரியர்க்காக ஏகி, யாருக்காக? ராமனுடைய சேவைக்காக என்ன பண்ணார்? அந்த கடலை தாண்டி போனார், அது நீர். 5லே 1 ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில், அங்கே ஸ்ரீலங்காவை போயிட்டு யாரை பார்த்தாரு? சீதாதேவியை பார்த்தாங்க. சீதாதேவி பூமாதேவி பெற்ற மகள். அப்போ 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு 5லே 1 வைத்தான். என்ன வச்சான்? லங்காவுக்கு தீ வச்சார். ராவனுடைய அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணார்? போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு சீதாதேவி பார்த்துட்டு மட்டும் வந்தால் பத்தாது, ராவணனுக்கு ஒரு மெசேஜையும் கொடுத்துட்டு வர்றாரு. அதான் புத்திசாலி ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ராமன் அனுப்பின தூதனே நான் எப்படின்னா எங்கள் ராமன் எப்படி இருப்பான்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு? 5லே 1 வைத்தான். வச்சுட்டு என்ன பண்ணுறாரு? திரும்பி வர்றாரு. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் அப்படின்னாலே புத்திர்பலம், யசோதைரியம், நிர்பயத்துவம், ஆரோகதா, அஜாட்டியம், வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவே. புத்தி என்ன வேணும்? நமக்கு புத்தி வேணும்னா, நல்ல புத்தி வரணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபடணும். புத்தி, பலம், தைரியம் இதெல்லாம் இந்த நற்குணங்கள்லாம் நமக்கு வரணும்னா ஆஞ்சநேயரை எல்லா நேரத்துலையும் யார் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லா செல்வங்களும் கிடைக்கும். சுவாமி விவேகானந்தர் ஆஞ்சநேயர் வழிபாட்டை வலியுறுத்தி சொல்கிறார். நீங்கள் சுவாமிஜியோட புக்ஸ் எடுத்து பாருங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணரை வழிபடணும். எப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணர் தெரியுமா? இந்த கையில் புல்லாங்குழல் வச்சுருக்கார்ல ஸ்ரீகிருஷ்ணர், அந்த ஸ்ரீகிருஷ்ணரை கொஞ்ச நாளைக்கு பத்திரமா ஓரத்தில் வச்சுடுவோம். ஆனால் எந்த கிருஷ்ணரை வழிபடணும்?
அப்படியே தேரில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அந்த கிருஷ்ணனை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தமஸ்லேருந்து வெளியே வாங்க, தமஸ் என்ற இருட்டில் இருக்கிறோம், அதுலேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும், ஆக்ரோஷமாக இருக்கணும். அதாவது நம்முடைய காரியங்களை வந்து ஏதாவது ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு காரியங்களை செய்து பழகணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஸ்ரீகிருஷ்ணர் எந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் போர்க்களத்தில் நின்று உபதேசம் செய்யக்கூடிய அந்த கிருஷ்ணரை வழிபடணும்னு சொல்லி கொடுக்குறார். அப்படி சுவாமிஜிக்கே பெரிய உத்வேகம் கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் அப்படிங்கிற. ஆஞ்சநேயர் அப்படின்னாலே தைரியம் நமக்கு வரும், விஸ்வாசம் ஞாபகத்துக்கு வரும். யார் விஸ்வாசமாக இருந்தார், ராமருக்கு விஸ்வாசமாக இருந்தார். கடைசி நிமிஷம் வரைக்கும் ராம சேவையில் இருந்தார். நம்பிக்கையின் அடையாளம் ஆஞ்சநேயர். அப்புறம் என்ன சவால்கள் வந்தாலும், வாழ்க்கையில் என்ன சவால்கள் வந்தாலும் மன உறுதியோடு இருக்கணும்னா நம்ம ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆஞ்சநேயர் நமக்கு வந்து ஒரு நண்பராக இருக்கிறார், நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்குறார். அப்புறம் ஆஞ்சநேயர் சிவ அம்சம் உடையவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். உண்மையான பலம் வந்து உடல் பலம் மட்டும் கிடையாது, மனோபலம் ஆன்ம பலமும் தேவை அப்படிங்கிறத ஆஞ்சநேயர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆஞ்சநேயர் லைஃப்பில் 1-2 நிகழ்ச்சிகள் பார்ப்போம். ஆஞ்சநேயர் எப்படி பிறந்தார் அப்படின்னா, அஞ்சனாதேவிக்கும் கேசரிக்கும் மகனாக பிறந்தார். கேசரின்னா நம்ம சாப்பிட்ற கேசரி கிடையாது, கேசரி என்பது அவங்க அப்பா பேர். அஞ்சனாதேவிக்கும் கேசரிக்கும் மகனாக கிஷ்கிந்தை வனத்தில் பிறக்கிறார். அப்போ ஆஞ்சநேயருக்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்கு? ஆஞ்சநேயன் நான் சொல்லிட்டு முதல்ல, வாயுபுத்திரன், மாருதி, ஹனுமான், சிரஞ்சீவி, ராமதூதன், ராமபக்தன், மகாவீர், மனோஜவா, சஞ்சீவையா, இதெல்லாம் நிறைய பேர்கள் இருக்குது ஆஞ்சநேயருக்கு. சிரஞ்சீவி அப்படின்னா எப்போதும் இருப்பவர்னு அர்த்தம். இன்றைக்கும் இப்போ ஆஞ்சநேயரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். எங்கெல்லாம் ராமநாமம் சொல்கிறோமோ அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார், எங்கெல்லாம் ஆஞ்சநேயரை பற்றி பேசுகிறோமோ அங்கே ராமர் இருப்பார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் கேசரிக்கும் அஞ்சனாதேவிக்கும் மகனாக பிறக்கிறார். ஒரு நாள் சின்ன பையனாக இருக்கார் இந்த ஆஞ்சநேயர். அம்மா கூட அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஆஞ்சநேயருக்கு பசி எடுத்துருச்சு. அம்மா எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அம்மா அதுக்காக தான் உள்ள காட்டுக்குள்ளே போகிறாங்க, ஏதாவது பழம் கிடைக்குமான்னு பார்க்கறது போகிறாங்க. அதுக்குள்ளே அம்மா ஒரு பக்கம் போயிட்டாங்க, இந்த ஆஞ்சநேயர் வேறு பக்கம் அப்படி தவழ்ந்து போயிட்டுருக்கார். பார்க்குறாரு, ஒரு இடத்துல நல்ல பெரிய பழமாக இருந்துச்சு. நல்ல பழமாக இருக்கே, இந்த பழத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பழத்தை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணார், நேராக பறந்து போயிட்டார். அந்த பழம் வந்து ரொம்ப உயரத்தில் இருந்துச்சு. அந்த பழத்தை எடுக்கிறாக பறந்து போகிறார். அந்த ஆஞ்சநேயருக்கு நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போகக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. உடனே என்ன பண்ணார், அந்த பழம் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. அந்த பழத்தை எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கார். அந்த பழத்தை நோக்கி போயிட்டுருக்கார். இந்த அஞ்சனாதேவி பார்க்குறாங்க, பையன் மேலே பறந்து போயிட்டுருக்குறான். என்னடா அது, நம்ம கூட தவழ்ந்து வந்துக்கிட்டு இருந்த பையன் பெட்டாச்சு மேலே பறந்து போயிட்டுருக்குறான். எதுக்கு போகிறான் அப்படின்னா பழத்தை பிடிக்கிறதுக்கு போகிறான். அந்த பழம் மேலே தொங்கிட்டு இருக்கு. அந்த கிட்ட நெருங்கி போயிட்டுருக்காரு. தேவர்கள்லாம் பயந்து நடுங்கிறாங்க, மகான்கள்லாம் பயந்து நடுங்கிறாங்க. அச்சோ, ஒரு சின்ன குழந்தை எங்கே போயிட்டுருக்குது, சூரியனை நோக்கி போகுது. ஏப்ரல் மாதம் மே மாதம் நம்மளே 12 மணிக்கு வெயிலில் வெளியே வர முடிய மாட்டேங்குது, வீட்டை விட்டு வெளியே வர முடிய மாட்டேங்குது. அந்த சூரியனை நோக்கி ஒருத்தர் போயிட்டுருக்காரு அப்படின்னா அது சின்ன குழந்தை, என்ன ஆகுமோ தெரியாது, கருகி கீழே விழுந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே தான் வந்து ஒரு விசேஷம். சூரிய பகவான் இவர் நெருங்கி போகிறார். சூரிய பகவான் பக்கத்தில் போகிறார். அவர் தன்னுடைய எல்லா கதிர்களையும் உள்ளே எடுத்துக்கிட்டார். பழமாக அப்படி இருக்கார். இந்த குழந்தை போச்சு, வேகமாக போச்சு, பழத்தை கையில் பிடிச்சிடுச்சு. அந்த பழம் என்னது, சூரியன். சூரியன் பழத்தை பிடிச்சிட்டு நல்லா உருட்டி பார்க்குது. என்னது சூடாக இருக்குது பழம், அது என்னது, சூரியன். அந்த உருட்டி பார்க்குது, வாய்க்குள்ள போட்டுடுச்சு. அந்த பழத்தை எடுக்கிறதுக்கு தானே வந்துச்சு, வாய்க்குள்ள போட்டுடுச்சு. இப்படி சூரியனையே பழமாக சாப்பிட்டவர்
தைரியம் வாய்ந்த அந்த ஆஞ்சநேயர். அப்புறம் அதுக்கு பின்னாடி வர கதைகள்லாம் இருக்குது. அதை தூக்கி உள்ளே போட்டதுனால ராகு கேதுவில் வந்தாங்க, பிரச்சனை சண்டையெல்லாம் வந்துச்சு. அங்கேருந்து என்ன பண்ணார், இந்திரன் வந்தார், கதாயுதத்தை எடுத்துகிட்டு வந்தார், அடித்தார். அதனால இந்த இடத்துல காயமாச்சு. அதனால தான் அவருக்கு என்ன பேர், ஹனுமான்னு பேர் வந்துச்சு. அப்புறம் வந்து காட்டுக்குள்ளே மயங்கி விழுந்து கிடக்கிறார். மற்றவங்கெல்லாம் தேடி போய் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே வாயு அவருடைய ஆஞ்சநேயரோட அப்பா வாயு பகவான் அவர் என்ன பண்ணிட்டார், ஸ்ட்ரைக் பண்ணிட்டார். உடனே என்ன பண்ணிட்டார், காற்றை வந்து வெளியில் விடாமல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டார். காற்றுலன்னா என்ன ஆகும், இந்த ரூமை எல்லாம் கலந்ததெல்லாம் சாத்தி வச்சுட்டோம், என்ன ஆகும், மூச்சு விட சிரமப்படுவோம். எல்லா உயிர்களும் சிரமப்படுது. அப்போ எல்லோரும் தேவர்கள்லாம் முறையிடுறாங்க. அப்போ வந்து பேசி முடிச்சுட்டு அவரை வெளியிடுறாங்க. இப்போ ஆஞ்சநேயர் அப்படி ஒரு சின்ன வயசாக இருக்கும் பொழுதே மிகப்பெரிய பராக்கிரமம் செய்தவர் அந்த ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் குருவை யாரை எடுத்துக்கிட்டால் தெரியுன்னா, சூரிய பகவானை. இது என்னது, சூரிய பகவான் 24 மணி நேரமும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட போய் எப்படி சாஸ்திரம் படிக்கிறது, சாஸ்திரம் படிக்கிறேன்னா ஒரு குருநாதர் உட்காந்துருக்கணும், நாமளும் உட்காந்துருக்கணும், உட்காந்து முறையாக படிக்கணும். அவர் நகர்ந்துக்கிட்டே போகிறவர், இவர்கிட்ட போய் எப்படி சாஸ்திரம் படிக்கிறது? போய் கேட்குறாரு, சுவாமி எனக்கு நீங்கள் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆஞ்சநேயர் கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், நான் எப்போதும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன், உனக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது? அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறார், இல்லை நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு ஈக்குவலாக நானும் பறந்து வர்றேன், உங்களுக்கு ஈக்குவலாக நானும் பறந்து வர்றேன், எனக்கு சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதே மாதிரி சூரிய பகவானுடைய வேகத்துக்கு ஈக்குவலாக இவரும் பறந்து போய்கிட்டே இருந்து என்ன பண்ணுறாரு, சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறாருன்னு பார்க்குறோம். என்ன நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம்னா, சாஸ்திரம் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும். குருநாதர் எங்கே இருக்கார், அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எதையும் நம்மளால் கற்றுக்க முடியும். சாஸ்திரம் மட்டும் கிடையாது, எதையும் கற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆர்வம் என்பது நமக்குள்ளே இருக்கணும். ஒரு கோல் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியம் இருந்ததுன்னா யாராவது வந்து நமக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஆஞ்சநேயருக்கு அந்த கோலில் லட்சியம் இருந்தது, நான் சாஸ்திரம் படிப்பேன். அந்த லட்சியம் இருந்ததுனால சூரிய பகவான்கிட்ட கேட்டார், அவரும் அந்த சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்குறார். எப்படி சூரியனே குருவாக வந்து சொல்லிக் கொடுத்தது இந்த ஆஞ்சநேயருக்காக. 2வது நிகழ்ச்சி. அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அஞ்சனா தேவி, நீ வந்து வாலி சுக்ரீவன் அவங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போய் அவர்களுக்கு நீ சேவை பண்ணு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போயிட்டு சுக்ரீவனுக்கு அமைச்சராக இருக்கிறார். அப்போ தான் யார் வர்றாங்க, ராமர் லக்ஷ்மணன் அங்கே வர்றாங்க. ராமர் லக்ஷ்மணன் அந்த காட்டுப்பகுதியில் யாரை தேடி வர்றாங்க, சீதாதேவியை தேடி வர்றாங்க. அப்போ வரும் பொழுது ஆஞ்சநேயர் இவர் போய் பார்க்குறாரு. சாதாரணமாக ஒரு அமைச்சர் மாதிரி போகாமல் சாதாரண ஆளாக போய் 2 பேரையும் வந்து எக்ஸாமின் பண்ணுறக்காக போகிறாரு. பார்த்த உடனே ராமர் கண்டுபிடிச்சிட்டார், இவன் நல்லவன், இவன் திறமசாலி, புத்திசாலி அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். அவ்வளவு திறமை வாய்ந்தவர் இந்த ஆஞ்சநேயர். அப்புறமா ராமருக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறாரு. ராமருக்காக என்ன பண்ணார், 5லே 1 பெற்ற அணங்கை காண்பதற்காக எங்கே போகிறாரு, அயலாரூருக்கு போகிறாரு. எப்படி போகிறாரு, 5லே 1 தாவி ஆகாய மார்க்கமாக கடலை தாண்டி போகணும். கடலை தாண்டி போகும் பொழுது பெரிய மலை மேலே ஏறி நின்றுக்கிட்டார், பெரிய உருவம் எடுத்துக்கிட்டார், ஜம்ப் பண்ணார், அப்படியே பறந்து போயிட்டுருக்கார். போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய அங்கே வந்து ஒரு டிராஃபிக் வருது. என்னது, வாகனத்துலேயும் டிராஃபிக்கா, என்னது அப்படின்னா பெரிய மலை ஒன்று, திடீர்னு முன்னாடியெல்லாம் மழை இல்லாமல் இருந்துச்சு, திடீர்னு ஒரு பெரிய மலை வந்து நிற்கிது. பார்க்குறாரு ஆஞ்சநேயர், ஓங்கி அந்த மலை மேலே முட்டுறாரு. அப்போ அந்த மலை பேசுது, இல்லை உனக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக வரல, உனக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கேன். கடல் அரசன் என்னை அனுப்பி வச்சுருக்கான், நீ ராம காரியத்துக்காக போகிற, கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து என் மேலே உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு நீ போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், இல்லை என்னுடைய லட்சியம் நான் சீதாதேவியை தேடி போகிறேன், அது வரைக்கும் எனக்கு உணவு, ஓய்வு, உறக்கம் எதுவும் கிடையாது, நான் போவேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் திரும்பி வரும்போது ஒன்றை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு போகிறார். அப்போ அவர் ஒரு லட்சியம் எடுத்துக்கிட்டார், ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிட்டார், குறிக்கோளை நோக்கி போயிட்டுருக்கார். போகும்போது ஒரு தடை வருது. அந்த தடை எந்த ரூபத்தில் வருகிறது, அன்பு. எந்த ரூபத்தில் வருது, அன்பு. அந்த மலை எந்த ரூபத்தில் வருது, அன்பாக சொல்லுது, நான் வந்து உனக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போன்னு சொல்லுச்சு. அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருந்தாருன்னா காரியம் நடக்குமா, இல்லை. அந்த அன்பு நமக்கு வரக்கூடிய தடை
அன்பு மூலமாக கூட வரலாம். நாம் அதையும் என்று சரியாக இனம் கண்டு அந்த அன்பையும் நிராகரித்து லட்சியத்தை நோக்கி போகணும். முதல் விஷயம் ஆஞ்சநேயர்கிட்டருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் குறிக்கோள் இருக்கணும். நான் சாஸ்திரம் படிப்பேன் அப்படின்னு ஞாபகம் இருக்குது, சண்டே கிளாஸுக்கு போகணும் ஞாபகம் இருக்குது. ஆனால் ஒரு தடை வரும், ஒரு ஃபோன் வரும், ஒரு ஏதோ ஒரு வரும். உடனே என்ன பண்ணுவோம்? அடுத்த வாரம் போய்க்குவோம், சுவாமி தான் எப்படி யூடியூப்பில் போட போகிறார். என்னாச்சு? ஒரு தடை வருது, நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்த வாரம் போகலாம். அப்படி இல்லை, போகணும், சாஸ்திரம் படிக்கணும், போகணும் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தாண்டி நம்மளால் வர முடியும். அப்படியே ஆஞ்சநேயர் போய்கிட்டே இருக்கார். அடுத்து அவருக்கு இன்னொரு தடை வருது. என்னது? அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாம்புகளின் அரசி என்ன பண்ணுறா? பெரிய ராட்சச உருவம் எடுத்துக்கிட்டு வாயை பழந்துட்டு நிற்கிறான். இப்போ ஆஞ்சநேயர் மேலே போயிட்டுருக்கார். என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ராட்சசி சொல்கிறா, இப்போ காலையிலேருந்து நான் பட்டினியாக இருக்கேன், நீ தான் முதல் ஆளாக வந்திருக்கிற, பிரேக்ஃபாஸ்ட்டு நீ தான், காலையிலேருந்து முதல் ஆளாக நீ தான் வந்திருக்கிற, இந்த ரூட்டில் நீ தான் வர்ற, இன்றைக்கி உன்னை தான் முதல்ல சாப்பிட போகிறேன். அதாவது இந்த வழியாக யார் போனாலும் என் வாய்க்குள்ளே போய் தான் போகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான். உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? ஓ அப்படியா, உங்கள் ரூல்ஸ் எல்லாம் நான் பிரேக் பண்ணலை, நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சுடுவோம். சரி, நான் இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கனே, நீங்கள் சின்ன அரக்கியாக இருக்கிறீங்க, எப்படி நான் உள்ளே போகிறது, உங்கள் வாய்க்குள்ளே போகிறது? கொஞ்சம் பெருசாக வச்சுருக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது கொஞ்சம் வாயை நல்லா திறந்து வைங்கன்னு சொல்கிறார். அந்த அம்மா அரைக்கி பெருசாக திறந்தார். இதெல்லாம் பத்தாது, ரொம்ப பெருசாக திறங்க அப்படின்னா அந்த அரைக்கி பெருசாக திறந்தா, ஒரு 1/2 கிலோமீட்டர் வர்ற மாதிரி அவ்வளோ பெரிய வாயை திறந்தா. இந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? இவ்வளோ பெரிய உருவமாக இருந்தவர் திடீர்னு என்ன பண்ணார்? கொசு மாதிரி ஆக்கிட்டார், தன்னை அணு மாதிரி ஆக்கிக்கிட்டார். என்ன பண்ணார்? வேகமாக அந்த வாய்க்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டார். ரெண்டாவது அவருக்கு ஒரு தடை வந்துச்சு. அது என்னது? அந்த தடை எப்படி ஒரு அதுலேருந்து வெளியே வந்தார் அப்படின்னா, புத்தியை யூஸ் பண்ணார். உன் வாய்க்குள்ளே போகணுங்கிறதான் நிபந்தனை, உன் வாய்க்குள்ளே போயிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த அரக்கியால் எதுவும் பேச முடியலை. 2 தடைகளையும் தாண்டிட்டார். ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போகிறாரு, ஆனாலும் தடை இருக்கிறது. ஆஞ்சநேயரே நல்ல காரியத்துக்கு தான் போனார், தடை இருக்குது. நம்ம நல்ல காரியம் பண்ணும்போது தடை வருமா வராதா? வரும். இது எதிர்பார்த்து இருக்கணும். தடை வந்துருச்சே விட்டுடலாம் அப்படி போட்டால் நம்ம பெரிய நம்ம லட்சியத்தில் உறுதி இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆஞ்சநேயர் தொடர்ந்து போயிட்டுருக்கார். இன்னொரு தடை வருகிறது, பெரிய ராட்சசி. இப்போ பறந்து போயிட்டுருக்கார், பறக்க முடியலை. என்னது, யார் நம்மளை பிடிச்சி வைக்கிறா அப்படின்னு பார்த்தா இவருடைய நிழல் கடலில் விழுகுது. ஆஞ்சநேயருடைய நிழல் கடலில் விழுகுது. அந்த தண்ணி மேலே இருக்கக்கூடிய நிழலை ஒரு ராட்சசி பிடிச்சிக்கிட்டான். நிழலை பிடிச்சாச்சுன்னா மேலே பறக்கிறவங்க பறக்க முடியாது. இதுதான் அவங்க டெக்னிக்கு. அந்த வழியாக ஏதாவது பறவைகள் பறந்து போச்சுன்னா அந்த ராட்சசி என்ன பண்ணுவா? தினசரி நிழலை பிடிச்சிக்குவா, அந்த மேலே பறக்கிற பறவை பறக்க முடியாது, கீழே விழுகும், எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இன்றைக்கி யார் பறந்துட்டுருக்கிறா? ஆஞ்சநேயர் பறக்கிறார். நிழலை பிடிச்சாச்சு. ஆஞ்சநேயர் பார்க்குறாரு, கீழே ஒரு அரக்கி நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறார். இல்லை, இந்த வழியாக யார் போனாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னார். அப்படியா, சரி, நீ அதே மாதிரி என்ன பண்ண, பெருசாக வாயை திறந்துக்கோ, நான் உள்ளே போயிடுறேன், நீ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறார். அப்போ வாயை திறக்கிறாங்க. ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? வாய்க்குள்ளே உள்ளே போனார், வயிற்றை கிழிச்சிட்டு வெளியில் வந்தார். 3வது தடைய பராக்கிரமம், சக்தி, இதை பயன்படுத்தி என்ன பண்ணார்? அரக்கியோட வயிற்றை கிழிச்சிட்டு வெளியில் வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு குறிக்கோள் இருந்தது, லட்சியம் இருந்தது. லட்சியத்தை நோக்கி போகும் பொழுது எத்தனை தடைகள் வருகிறது. முதல் தடை அன்பாக வந்துச்சு. அன்பு என்ற போர்வையை போர்த்தி கொண்டு வந்தது. அன்பு, நம்ம அன்புன்னு நம்ம பல நேரங்கள் அந்த அன்பில் என்ன பண்ணிடுறோம்? அன்பாக சொல்கிறியே, அதனால என்னாச்சு? அதில் போய் மயங்கிடக்கூடாது. அன்பு நம்ம லட்சியத்தை தடுக்கும்னா அந்த அன்பில் நம்ம விலகி இருக்கணும். நம்ம குறிக்கோளில் நம்ம உறுதியாக இருந்தோம்னா அன்பு மூலமாக அந்த தடையை விளக்கணும். அடுத்தது, நம்ம குறிக்கோளில் வரக்கூடிய அடுத்த தடை வரும்பொழுது புத்தியும் யூஸ் பண்ணணும். புத்தி யூஸ் பண்ணியும் சில தடைகளை விளக்கலாம். சில நேரங்களில் தேவைப்பட்டால் உடல் வலிமையும் காட்டி அந்த தடையிலிருந்து வெளியே வரணும். இவ்வளவு பண்புகளை சொல்லிக் கொடுப்பவர் ஆஞ்சநேயர்.
ஆஞ்சநேயர் லைஃப்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஹனுமான் ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணணும்? ஹனுமான் ஜெயந்தி அன்னைக்கு என்ன செய்யணும்? ராமநாம சொல்லணும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராமநாம சொல்லணும். அடுத்து என்ன செய்யணும்? ஹனுமான் சாலிசா படிக்கணும். ஹனுமான் சாலிசானா 40 வரிகள் கொண்டது ஹனுமான் சாலிசா படிக்கணும். அப்புறம் வர்றேன், லட்டுக்கெல்லாம் அப்புறம் வர்றேன். சுந்தரகாண்டம் படிக்கணும். அனுமனே சொல்லியிருக்கார், சுந்தரகாண்டம் படிக்கிற இடத்துல நான் அரூபமாக இருந்து அதை கேட்குறேன்னு சொல்லியிருக்கார். அப்போ ராம காரியம், ராம கதையை படிக்கிறத அவர் கேட்குறாரு. இதெல்லாம் செய்ய வேண்டியது. அது போக வீட்டில் பக்ஷணங்கள்லாம் செஞ்சு அவருக்கு பூஜை பண்ணி நம்ம ஆஃபர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், சந்தோஷமாக கொண்டாடணும். இதெல்லாம் அந்த அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆஞ்சநேயருக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது. ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். என்ன பண்ணணும்? காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். ஆஞ்சநேயர் லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறது. என்ன சுவாமி அது அப்படின்னா, அவர் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, கோல் செட்டிங். என்னது வேணும்? நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஆஞ்சநேயர் லைஃப்பில் குறிக்கோள் இருந்தது. என்ன குறிக்கோள்? ராம கைங்கரியம். ராமருக்காகத்தான் அந்த வாழ்க்கை, ராம கைங்கரியம் அப்படின்னு. அப்போ குறிக்கோள் என்பது இருக்கணும். அவர் லைஃப்பில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பண்பு தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி. எத்தனை நேரங்களில் எத்தனை லட்சம் வானரங்களை லீட் பண்ணி கொண்டுட்டு போகிறார் பார்க்குறோம். மிகப்பெரிய அந்த காலத்திலேயே மிகப்பெரிய பாலம் கட்டுறாங்க. மற்ற வானரங்கள்லாம் சின்ன சின்னதாக கல்லுகள்லாம் எடுத்துக்கொண்டு வந்து போடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? அப்படி போனார்னா ஒரு பெரிய மலையை தூக்கி உள்ளே போடுவார். அவ்வளோ பெரிய பராக்கிரமம் வாய்ந்தவர். அத்தனை தலைமை பண்பு என்பது அவரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். 3வது சூழ்நிலைகளை சரியாக கையாளக்கூடிய திறமை. சூழ்நிலை நமக்கு எப்படி வேணாலும் வரலாம். சாதகமாக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், கஷ்டத்தை கொடுக்கலாம். எந்த நிலை வந்தாலும் அதை சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமையை யார்கிட்ட கற்றுக்கிறோம்? ஆஞ்சநேயர். அதுதான் நான் அந்த கதை சொன்னேன். இந்த ஆஞ்சநேயர் இலங்கைக்கு போகும்பொழுது சூழ்நிலை என்னாச்சு? அவருக்கு சவால்களை கொடுக்குது. பறந்து ராமகாரியத்துக்கு போகிறாரு, அவருக்கு சவால்களை கொடுக்குது. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? அழகாக அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு போய் சேர்ற. இது நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். 4வது விஷயம், உறவுகளை மதிக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்மளோட உறவினர்கள் எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வீட்லேயும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, நம்ம தெருவில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நல்ல உறவு நம்ம வச்சுக்கணும். அப்படிங்கிறத உறவுகளை மதிக்கணுங்கிறதையும் கற்றுக்குறோம். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப சிரேஷ்டமானது என்ன சொல்கிறது? உன்னிடத்தில் நம்பிக்கை வை. சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார், நம்பிக்கை நம்பிக்கை உன்னிடத்தில் நம்பிக்கை. ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார்? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவரிடத்தில் நம்பிக்கை வச்சுருந்தார், அதனால ஜெயித்தார். நம்ம வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஜெயிக்க முடியும். நம்ம மேலே நம்பிக்கை வச்சுக்கணும். எஸ் ஐ வில், ஐ கேன் அப்படின்னு நம்ம சொல்லி பழகணும். என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எல்லாமே நிச்சயமாக செய்து முடிக்க முடியும். இவ்வளோ விஷயங்கள் இந்த ஆஞ்சநேயரோட நினைக்கும் பொழுது இவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. ஒவ்வொரு வருஷமும் ஹனுமான் ஜெயந்தி வருது, ஒவ்வொரு வருஷமும் ராமநவமி வருது. இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணணும். இந்த செலிப்ரேஷன்லாம் நம்ம இந்து மதத்தில் ஏன் வச்சுருக்காங்க, இது மூலமாக நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமும் இது வரும் பொழுது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். குறிக்கோள் சின்னதாக முதல்ல வச்சுக்கணும், சின்னதாக வச்சுக்கணும். அது அட்டைனபிளாக இருக்கணும். இதை சாதிக்கக்கூடியதாக வச்சுக்கணும். அதை முடிச்சுட்டு அடுத்தது, அதை முடிச்சுட்டு அடுத்தது. அப்போ வாரத்துக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும், மாதத்துக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும், வருஷத்துக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும், வாழ்க்கைக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கணும். சின்ன சின்னதாக அட்டன் பண்ணிட்டு போகணும். வாழ்க்கைக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கணும். அதுதான் இந்த கிளாஸுடைய நோக்கம். வாழ்க்கையின் குறிக்கோள் மனிதன் தெய்வீகமானவன்.
மனிதன் தெய்வீகமானவன். அந்த தெய்வத்தன்மை உணர்வதற்கு என்ன பண்ணணும்? சாதனைகள் பண்ணணும். அந்த சாதனைகள் பண்ணுவதற்கு சாஸ்திரம் படிச்சிருக்கணும். சாஸ்திரம் படிக்கும் பொழுது தர்க்கம் இருக்கும். எந்த தர்க்கம் செய்யக்கூடாது? துஸ்தர்க்கம் செய்யக்கூடாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மீதி இருக்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.